இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த கண்டென்ட்டுக்கு ஐசிபிசி வந்து கிடைக்கும், எந்த கண்டென்ட்டுக்கு வந்து லோ சிபிசி வந்து கிடைக்கும். அதாவது ஐசிபிசிலேருந்து லோ சிபிசி வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாக்காக வந்து இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய சிபிசி ஃபுல் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்ஸ்டப் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் கீவேர்ட்ஸுக்குலாம் என்ன சிபிசி அண்ட் நீங்கள் தேடக்கூடிய மெயின் கீவேர்டுக்கு வந்து என்ன சிபிசி, சர்ச் வால்யூம் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூகுளோட ஆட் பிளானர், கீவேர்ட் பிளானர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் ஐடியா வந்து அதில் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீவேர்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் அல்லது வெப்சைட்டு எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மைக்ரோ நிச்சி மாதிரி கொண்டு போங்க. மல்டிபிள் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் கேட்டகரி, சிங்கிள் நிச்சி அந்த பேசிஸில் வந்து உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய சைட்டுக்கு வந்து கொண்டு வரும். நீங்கள் மல்டிபிளாக எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸோட அந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சமையலை பற்றி போடுறீங்க அப்படின்னா, நாளைக்கு பொலிட்டிக்கலை பற்றி போட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறைவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிளாக்கராக இருக்கட்டும் அல்லது வேர்ட்பிரஸ்ஸாக இருக்கட்டும் மைக்ரோ நிச்சில் வந்து கொண்டு போங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இதில் எந்தெந்த கண்டென்ட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும் சிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டொமைன், அதாவது இப்போ டொமைன் ஹோஸ்டிங்கு, தென் இந்த பிளாக்கர் ரிலேட்டடாக, வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக, ஸோ இது சம்மந்தமாக நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐசிபிசி வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டொமைன் அப்படின்னா ஒரு $4 வந்து கிடைக்கும். தென் பிளாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டுக்கு வந்து $0.15, ஹோஸ்டிங் அப்படிங்கிற கீவேர்டுக்கு வந்து $3.5. அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கில் இப்போ போனீங்கன்னா அதில் நிறைய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து சொல்கிறேனே தவிர எக்ஸாக்டாக இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் எழுதுறீங்கிறத பொறுத்து இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே மாறும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த சிபிசி எவ்வளோ சர்ச் வால்யூம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ஸ்டப் டூல் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இல்லை அப்படின்னா கூகுளோட கீவேர்ட் பிளானர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ். ஸோ இந்த கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் வந்து $0.1 அண்ட் தென் மைக் அப்படிங்கிற கீவேர்டுக்கு வந்து 0.1. அண்ட் இந்த கேஜெட் டெக் ரிலேட்டடாக போடக்கூடியவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கீவேர்டு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட், கூகுளோட சர்வீஸு ப்ளஸ் வந்து ப்ராடக்ட்டு. ஸோ கூகுளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்சன்ஸ் பற்றி எழுதுறது, அனலிட்டிக்ஸை பற்றி எழுதுறது, ஆண்ட்ராய்டு மொபைலை பற்றி எழுதுறது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி எழுதுறது, பிளாக்கரை பற்றி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட் வந்து நிறையா இருக்குது, ப்ளஸ் வந்து சர்வீஸ் வந்து நிறையா இருக்குது. இது ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அது நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கூகுளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து சிபிசி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி அதனுடைய ப்ராடக்ட் அப்டேட்டு, ரிவ்யூ, ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து ஐசிபிசி வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கரன்சி உள்ளுக்குள்ள வந்து காயின் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $0.4, டாகி காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா $0.4, ரெண்டுக்குமே ஒரே தான். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதுறது, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அது எப்படி மைனிங் பண்ணுறாங்க அண்ட் அதோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இன்றைக்கி எவ்வளவு, ஸோ இது எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஸோ இப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கீவேர்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக போடக்கூடிய போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஐசிபிசி வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், ஹெல்த்து, ஹோம் லோன்ஸு, ஹோம் லோன்ஸ், ஸோ இது அந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மணி ரிலேட்டடாக வரும். இப்போ ஹெல்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வரும். ப்ளஸ் அந்த ஹெல்த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலிசி சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மணி ரிலேட்டடாக வரும். அண்ட் அடுத்து வந்து ஆட்டோமொபைல், இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, அதுவுமே மணி ரிலேட்டடாக வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து இந்த ஆட்டோமொபைல் எழுத முடியும். பட் எதை பற்றி எழுதுறீங்கன்றது தான் அதில் வந்து முக்கியம். அடுத்து பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அண்ட் லோன் சம்மந்தமானது, தென் பாலிசி சம்மந்தமானது,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் பிஸ்னஸ், ஸோ இது எல்லாமே வந்து பேங்கிங்குள்ளே வரும். ஸோ அதில் அந்த பேங்கிங் ப்ளஸ் வந்து அந்த பேங்கிங் வந்து எதுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் எழுதுறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த சிபிசி வந்து மாறும், புரியுதுங்களா? பட் ஆனால் பேங்கிங்கை மட்டும் எழுதுறீங்க, அது எப்படி அங்கே எப்படி செயல்படுது, அந்த பேங்கிங்கோட ப்ராசஸ் என்ன இப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான கண்டென்ட் எழுதும்போது அதுக்கு சிபிசி வந்து கம்மியாக தான் இருக்கும், புரியுதுங்களா? நம்ம என்ன மாதிரி அந்த சப்ஜெக்டை கொண்டு போகிறோம், என்ன மாதிரி கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சிபிசி வந்து உங்களுக்கு மாறும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கெல்லாம் ஹையஸ்ட்டாக இருக்கும், போக போக உங்களுக்கு வந்து கம்மியாகும். அண்ட் ரியல் எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி தான், புரியுதுங்களா? அடுத்து வந்து ஜாப், ஐ திங்க் வந்து ஜாப் வெப்சைட் வந்து நிறைய பேர் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ சிபிசி இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்குமே இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டிங், ரொமான்ஸ், இப்போ இந்த ஸ்டோரி சம்மந்தமான இது பண்ணுறவங்க, அடுத்து கவிதை, லிரிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டிங் இதுக்கு சம்மந்தப்பட்ட இதுலேயே வந்துடும். ஏன்னா அதுக்கு வந்து அதிகமான கீவேர்ட்ஸ் வந்து இருக்காது. சிபிசியுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், புரியுதுங்களா? 0.0201 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் வந்து 0.1 அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாப் கேட்டகரிக்கும் டேட்டிங் வெப்சைட்டுக்கு வரும். பட் இதுக்கு வந்து சிபிசி வந்து கம்மி தான். பட் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அதிகமாக ஒரு $100 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான டிராஃபிக் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து சிபிசி கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கிளிக்ஸை தான் அதிகப்படுத்தணும். ஸோ நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேஜ் யூஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அத்தாரிட்டி பேஜஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலிமா டிராஃபிக் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆர்கானிக் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 100 இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் வெப்சைட் வந்து இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே எழுதிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் யூனிக்காக எழுதுறீங்க. அப்படி எழுதினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் அந்த ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸை நீங்கள் உருவாக்கி ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்காக கொண்டு வரணும். இது சோசியல் மீடியா பேஜஸில் வந்து சாத்தியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சோசியல் மீடியா பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள், அதில் வந்து டிராஃபிக் கொண்டு வாங்க. ஸோ ஆட்சன்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு வந்து சிபிசி வந்து இது ஹையஸ்ட்டாக இருக்கும். தென் போக போக உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து லோவாக இருக்கும். ஸோ இதில் எந்த கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஃபைனல் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.